ஒரு சில படங்களை மட்டுமே இயக்கினாலும் தற்போது கோலிவுட்டில் டாப் கியரில் சென்று கொண்டிருக்கும் இளம் இயக்குனர்தான் லோகேஷ் கனகராஜ். இவர் தற்போது விஜயின் லியோ படத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார். இதன் படப்பிடிப்பு தற்போது காஷ்மீரில் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. லியோ படம் ஆரம்பத்திலிருந்து தமிழ் சினிமாவில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தும் வகையில் பிரமாண்டமாக இயக்கப்பட்டு வருகிறது. இதன் படப்பிடிப்பு காஷ்மீரில் அதிநவீன கேமராக்களின் உதவியுடன் வேகவேகமாக நடைபெறுகிறது. வாரிசு படத்திற்கு பின் தளபதி 67 படத்திற்கான ப்ரோமோ வீடியோ வெளியானதிலிருந்து அது ஹாலிவுட் படத்தின் காப்பி என்று இணையத்தில் நெட்டிசன்கள் பெரும் பரபரப்பை கிளப்பிக் கொண்டிருக்கின்றனர். அதுமட்டுமல்ல, ரஜினி நடிப்பில் அடுத்ததாக ரிலீஸாக இருக்கும் ஜெயிலர் படத்தின் ப்ரோமோவில் இடம்பெற்ற காட்சி ஒன்று லியோவிலும் இடம்பெற்றுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளனர். ஆனால் தற்போது லியோ படம் இங்கிலீஷ் படத்தின் காப்பி என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் தரமான சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த படம் ஏ ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் என்ற ஆங்கில படத்தில் தழுவல் என கூறப்பட்டுள்ள நிலையில் அது பொய் என இயக்குனர் தரப்பிலிருந்து கூறப்பட்டது. ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் என்ற படத்தில் ஒரு சில காட்சிகளை மட்டுமே நாங்கள் எடுத்து உள்ளோம், முழு படமும் இல்லை என கூறிவந்தனர். ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் திரைப்படமானது அமேசான் பிரைமில் அனைவராலும் விரும்பி பார்க்கப்பட்ட படம். ஆனால் கடந்த 25 நாட்களாக இந்த படம் அமேசான் பிரைமில் நீக்கப்பட்டுள்ளது. அதுவும் இந்தியாவில் மட்டும் இந்த படம் நீக்கப்பட்டுள்ளது. இதனால் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதனை உறுதியாக ஆமாம், இந்த படத்தில் இருந்துதான் நாங்கள் எடுக்கிறோம் என்று கூறினால் எந்த பிரச்சனையும் வராது. எதற்காக இல்லை என மறுக்கிறார்கள் என்று இனிமேல்தான் புரியும். லோகேஷ் நிஜமாகவே ஹாலிவுட் படத்தை காப்பி அடிக்கவில்லை என்றால் எதற்காக அமேசான் இப்படிப்பட்ட வேலையை செய்திருக்கிறது என்ற கேள்வி ரசிகர்கள் தரப்பில் இருந்து எழுப்பப்பட்டுள்ளது. இதற்கு விரைவில் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர்.